சீரியல்ல திடீர்னு எதனால இந்த மாற்றம், என்ன காரணம் அப்படின்னு சீரியல் நடிகர் கிட்டயே ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். வள்ளியின் வேலன் இந்த சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. திருமணம் சீரியல்ல ரசிகர்களோட மனசை கொள்ளையடிச்ச சித்து, ஸ்ரேயா இவங்க 2 பேரும் தான் இந்த சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நிஜ வாழ்க்கையிலும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல ஸ்ரேயா அவங்களுடைய அப்பாவா நடிகர் சாக்சி சிவா அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு சீரியல்ல இருந்து வெளியேறி இருக்காரு. அவருக்கு பதிலா செல்லமே முதலான தொடர்கள்ல நடிச்ச ஆடிட்டர் ஸ்ரீதர் அவர் வந்து கமிட் ஆகிருக்காரு. என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு சேனல்ல இருந்து, அதாவது இந்த சீரியல்ல இருந்து இவரை மாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலமான பத்திரிகை வந்து ஒரு சில விஷயங்களை விசாரிச்சிருக்காங்க. அந்த பத்திரிகையில ஒரு சில விஷயங்களையும் எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீரியல் தொடங்கி சில மாதங்கள் தான் ஆகுது. ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு தயாரிப்பு மற்றும் சேனல் தரப்போட ஏதோ பிரச்சனை போயிட்டு தாங்க இருந்து. அது மட்டும் இல்லாம அதோட விளைவுகள் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா எதிரொலிக்க ஆரம்பிச்சு. சில நேரங்கள்ல படப்பிடிப்பெல்லாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சண்டையால சக நடிகர்களுக்கும் ரொம்பவே சிரமமாச்சு. அவங்களும் நிறைய சிரமங்களை சந்திச்சாங்க. நாங்களும் பிரச்சனையை பேசி சரி பண்ணிருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சே தவிர தீக்கிற மாதிரி தெரியல. கடைசியில வந்து இப்ப தொடர்ல இருந்து சாக்சி அவங்க வந்து வெளியேறி இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல சிவா அவரையும் தொடர்பு கொண்டு பார்த்திருக்காங்க. அவருடைய மொபைல் வந்து ஆஃப் பண்ணி தான் இருந்திருக்கு. அவரோட நட்பு வட்டாரங்கள் சில பேர்கிட்ட இந்த விஷயங்களை பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரு நடிக்கிற எல்லா சீரியலையும் குறிப்பிட்ட ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் டப்பிங் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாராம். அதுக்காக சில சமயத்துல இவர் தரப்புல இருந்து சில விஷயங்களை விட்டு கொடுக்கவும் தயாரா இருப்பாராம். அந்த வாய்ஸ் தான் தனக்கு சரியா இருக்கும்னு அவரு நம்புறாராம். அதுல உறுதியா இருக்காராம். இந்த சீரியல்ல கமிட் ஆனப்பவும் அந்த ஆர்டிஸ்டே டப்பிங் பேச வந்து அவரு சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களையே அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சேனல் தரப்பு அதுக்கு சம்மதமெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப இவர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் விஷயத்துல தான் தயாரிப்பு தரப்பு கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இவருக்கு வந்து பேசுறதுக்கு அவரு வந்து ரெடியா தான் இருந்திருக்காரு. ஆனா அவங்க பேசின சம்பளம் கிடைக்கலன்னு ரொம்பவே அதிருப்தி ஆயிட்டாங்களாம். ஆனா பட்ஜெட்டை காரணம் காட்டி ஒரு கட்டத்துல அவரை வேண்டானே சொல்லிட்டாங்க. மாத்தியும் இருக்காங்க தயாரிப்பு தரப்பு. இந்த சண்டை வந்து ரொம்ப மோதி போயிடுச்சு. இவங்க அதனாலதான் வெளியே வர்றதுக்கான ஒரு முடிவையும் எடுத்தாங்க. தயாரிப்பு தரப்பே இவங்களுக்கு பதில் வேற ஆர்டிஸ்ட வந்து தேடவும் முடிவு பண்ணாங்க. கடைசியில ஆடிட்டர் ஸ்ரீதர் சிவா இடத்துக்கு கமிட் ஆக அவரை வச்சு இப்ப வந்து படப்பிடிப்பெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தயாரிப்பு தரப்புல விசாரிச்சிருக்காங்க. அங்க ஒருத்தர்னால இந்த படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டா அங்க தேவையில்லாம மற்ற நடிகர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது, அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இப்ப நடந்த மாற்றத்துக்கு கூட அவங்க தான் காரணம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப நடிகரை மாத்திருக்காங்கல்ல, இந்த விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு சில நாள்லயே வந்து சேனல் தரப்பு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இதை வந்து ஒரு பிரபலமான பத்திரிகையில தான் எழுதியிருக்காங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ், சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.